ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி மண் சட்டியில் மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு தான். இந்த ரெசிபிக்கு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வடகம், அரை ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 15 பல் பூண்டு சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்குங்க. 2 கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதங்கும் போது கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வரும். 20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 2 தக்காளி பழம் சேர்த்து அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்து ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் அதில் க்ளீன் பண்ணி வச்ச மத்தி மீனை சேர்த்துக்கோங்க. மத்தி மீனை கவலை மீன் கூட சொல்லுவாங்க. மீனை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். மீன் வெந்ததும் 10 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் சிம்லேயும் குழம்பு கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.